6 மாசத்துல 10 கோடி ப்ராஃபிட் எடுத்து மிரள வைத்த தொழிலதிபர். இணையத்தை தெரிக்க விட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸ். இந்த ரிப்போர்ட் P&L ரிப்போர்ட். ஓகே, P&L ரிப்போர்ட்ல இங்க வந்து 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இது வந்து ஈக்விட்டி. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியோடைய P&L ரிப்போர்ட் பார்ப்போம். நான் வந்து ஒரு நல்ல முதலீட்டாளர்னு சொல்ல முடியாது. நான் ஏதோ கொஞ்சமாக தான் முதலீடு பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 74 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் காமிக்குது. இப்போ F&O போயிடுவோம். F&O போயிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு F&Oடைய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். அது வந்து 1/4 இன்னைக்கு வரைக்கும் தான். இது வந்து ஒரு 6 மாதம் ரிப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,30,00,000 ரூபாய் ரியலைஸ்டு ப்ராஃபிட் இருக்குது. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் சார்ஜஸ்ஸு, அது போக 5,10,00,000 நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு, ப்ளஸ் ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து MTM ப்ராஃபிட் இருக்குது. MTM ப்ராஃபிட்னா இன்னும் பொசிஷன் க்ளோஸ் பண்ணல, அதில் இருக்கிற ப்ராஃபிட். ஸோ 5,10,00,000 ப்ளஸ் ஒரு 30 லட்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5,40,00,000. ஒரு பிசினஸ் மேனா மட்டும் இல்லாம ட்ரேடிங் பத்தின ட்ரைனிங்கையும் PR சுந்தர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. துபாய்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு, விஜய் வீட்டுக்கு பக்கத்திலேயே பென்ட் ஹவுஸ்னு இணையதள வாசிகளை ஆச்சரியத்துல மூழ்கடிக்கிறாரு. அப்படிப்பட்ட PR சுந்தர் அவர்கள் தான் இப்போ இணையதளத்துல ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 மாசத்துல 10 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்தது எப்படி அப்படின்னு அதுல சொல்லிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்த ப்ராஃபிட் கணக்கு காமிச்சிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பையனோட கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணது மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. 6 மாசத்துல 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டும் ஆப்ஷன் செல்லிங் மூலமா கிட்டத்தட்ட 5 கோடியும் கிடைச்சிருந்திருக்கு. ஆக மொத்தம் பையனோட கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வந்த ப்ராஃபிட் மட்டுமே கிட்டத்தட்ட 7,50,00,000 ரூபாய் இருக்கு. அண்ட் PR சுந்தர் அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ல ஒரு 6 மாசமும் இன்னொரு கம்பெனி அக்கௌண்ட்ல 2 மாசமும் நடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வந்து இப்போ நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம். ஏப்ரல் ஸ்டார்டிங்ல 2 கிட்ட கடனா கொடுத்திருந்திருக்காங்க. அந்த பணம் திரும்பி வர லேட் ஆனதுனால ஆகஸ்ட்ல தான் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சோ இந்த 2 கோடி அப்படின்றதுமே 2 மாசத்து கணக்கு தான். F&O போனீங்கன்னாக்கா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு 2,09,00,000 அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் சார்ஜஸ் போக ஒரு 2 கோடி ப்ராஃபிட் இருக்கு. ப்ளஸ் ஒரு 18 லட்சம் MTM ப்ராஃபிட் இருக்குது. 2,18,00,000 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2,18,00,000 MTM ப்ராஃபிட். இல்லைங்களா? இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வருஷத்துக்கு 2 கோடி இன்ட்ரெஸ்ட்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு 15 லட்சம் வருதா? ஆமாம், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து இது வந்துருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். ஸோ இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா ப்ராஃபிட். ட்ரேடிங்ல நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல PR சுந்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து 4% வரணும், 8% வரணும் அப்படின்னு ரொம்ப அதிகமாலாம் ஆசைப்படாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தா போதுன்ற மைண்ட் செட் இருக்கணும். அப்படி நினைச்சாதான் அதுக்கு பேரு பிசினஸ். ₹1 போட்டா ₹3 வரணும், அன்னைக்கே வரணும் அப்படின்லாம் யோசிச்சா அதுக்கு பேரு கேம்பிளிங். அப்போ நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியாது, லாஸ் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேடிங் பத்தி ட்ரைனிங் கொடுக்குற PR சுந்தர் அவர்கள் இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.